ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமாவோட 26வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ பேர் சுகர் குயின். அப்போ வாயிலேருந்து பிளட்டாக கீழே ஊற்றுது. அப்போ அவள் ஏதோ சென்ஸ் பண்ணிடுறான். அடுத்த சீனில் அந்த ஃபஸ்ட்டு கார்டு செத்து கீழே விழுறான். ட்ராகன் சொல்லுது, நல்ல வேலை செஞ்ச, அவனுக்குள்ளே நிறைய கொடூரமான சோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நீ அதை பியூரிஃபை பண்ணி வெளியே ஏற்றிட்டேன். அங்கே இருந்த சின்ன சின்ன பார்ட்டிகள் எல்லாம் அந்த ட்ராகன் கலெக்ட் பண்ணிக்குது. நான் பணக்காரன் ஆகிட்டேன், என்கிட்ட தான் பியூரான சோல் எனர்ஜி இருக்குது, அது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், இதை நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ லிங்கரும் சூவும் அங்கே வராங்க. நாங்கள் எல்லாரையும் கொண்டுட்டுன்னு சூஸ் சொல்கிறேன். சரி, நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கீங்க, உனக்கு அடிபட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோவும் அதை பார்த்து சொல்கிறான், கொஞ்சம் வலிக்கும், அது ஒருத்துக்கும் நான் சரி பண்ணிடுறேன். அவளும் சரின்னு சொல்கிறான். ஹீரோவும் அந்த காயத்தை சரி பண்ணிடுறான். அப்போ வைலட் எனர்ஜி அந்த சூக குயின் கிட்ட போகுது. அவள் அப்படியே ஒரு மாசா கொடியை பிடிச்சிட்டு நடந்து வரா. அவள் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போக அவங்க 3 பேரும் அவங்க வெப்பனை எடுத்துடுறாங்க. எதுக்காக இந்த பூமி கீழே விழணும், எதுக்காக அவன் இன்னும் திரும்பி வராமல் இருக்கான், எதுக்காக நான் வெளிச்சத்துக்காக இயங்குறேன், அதே மாதிரி நான் எதுக்காக டார்க்னஸில் ஒளிஞ்சிருக்கணும், திரும்பவும் நான் ஏன் வெளிச்சத்தில் காயப்படுறேன். இதை கேட்டச்சு இந்த பொண்ணு ஏன் வித்தியாசமாக பேசுது மயிலட். திரும்பவும் அவள் எதுக்காக அந்த பூமி என்கிட்ட இருந்து நிம்மதியை பறிக்கணும். அப்போ அவள் அட்டாக் பண்ண ஹீரோ டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஆனால் அந்த 2 பேரும் பறந்து போய் விழுறாங்க. திரும்பவும் அட்டாக் பண்ண அதிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவள் 7th லேயில் சின்ரிலியமில் இருக்கா, கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ அந்த கொடையிலேருந்து அட்டாக் வர ஹீரோ டார்ஜ் பண்ணிடுறான். திரும்ப அந்த அட்டாக் வருது. ஹீரோவும் டார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் சூவும் லிங்கரும் சூகர் குயினுக்கு மேலே பறந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொடை தடுத்துடுது. எங்கடா அந்த பொண்ணை காணும்னு அந்த 2 பேரை பார்த்துட்டு இருக்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்து அவள் அட்டாக் பண்ணிடுறான். இதை பார்த்து ஹீரோ அட்டாக் பண்ண போக அவள் திரும்பவும் அந்த கொடியை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் டார்ஜ் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ வெளியே போக வழியே கண்டுபிடிங்க, அது வரைக்கும் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ அவள் மேலே இருக்க சோல் பேக்கை பார்த்துடுறான். அதனால் வெளியே வந்து அந்த சோல் பேக்கை இருக்கிற பாறையை அட்டாக் பண்ணிடுறான். இதை யூஸ் பண்ணி அவங்க 3 பேரும் வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க. இதை பார்த்து அவள் பறந்து வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஆனால் அவனுக்கு டேமேஜ் ஆகுது. இதை பார்த்து அந்த 2 பேரும் மயிலாடுன்னு கத்துறாங்க. ஹீரோவும், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க சூகர் குயின் அட்டாக் பண்ண வராங்க. அப்போ அந்த கொடையை கூப்பிட்றா, அதுவும் அவங்கள அட்டாக் பண்ணுது. அப்போ சீஸ் சொல்கிறான், மயிலாடு நீங்கள் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களை நாங்கள் ஆபத்தில் விட்டு போக மாட்டோம். இதை கேட்ட ஹீரோ வெறியாகி ஒரு கத்துறான். அந்த பொண்ணு பின்னாடி போயிடுது. நான் இதை செஞ்சே ஆகணும்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஒரு பிஸ்ட் அட்டாக் வர அவள் கொடியை வச்சு தடுத்தாலும் குடியில் ஓட்ட போட்டு அவளை அடித்து பறக்க விட்டுடுது. ஹீரோவும் நான் அவளை அட்டாக் பண்ணிட்டேன்னு ஆச்சரியப்படுறான். அடி வாங்கினதில் நான் உன்னை கொல்ல போகிறேன்டான்னு கத்துறான். ஹீரோவும் இந்த மூவான ஆச்சரியப்படுறான். திரும்பவும் ஹீரோ அந்த பிஸ்ட் அட்டாக் பண்ணுறான். அவளும் அட்டாக் பண்ணுறான். ரெண்டும் மோதி எனர்ஜியை தெருக்கி விடுது. திரும்பவும் அட்டாக் பண்ண ஹீரோ பின்னாடி பறந்து போயிடுறான். என்னோடய சோல் பவரை நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன், அதனால் என்னால் இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஃபைட் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ சூகர் குயின் அந்த 2 பேரையும் பறக்க விட்டு ஹீரோ கிட்ட வந்து கொல்ல பார்க்க ஹீரோவும் அவ்வளோதான் கதை முடிஞ்சுன்னு பார்க்க அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. ஹீரோவும் அவளோட சோல் பவர் வெளியே வர ட்ரை பண்ணுதுன்னு சொல்கிறான். இந்த நேரத்தை யூஸ் பண்ணி அவங்க வெளியே ஓடி போயிடுறாங்க. அவளும் வழியில் கத்துறான். 3 பேரும் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, ஒரு நிமிஷம் நில்லுடா, ஏதோ ஒரு நல்ல பொருள் உள்ளே இருக்குது. அடுத்த சீனில் அந்த 2 பேரும் மட்டும்தான் வெளியே வராங்க. இன்ஃப்ளூன்சி எங்கன்னு இங்கே கேட்குறேன். அவளும் பின்னாடி வராருன்னு சொல்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த குக்கை அப்படியே மூடிடுச்சு. ஹீரோவும் இங்கேயான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ட்ராகனும் ஆமான்னு சொல்லுது. ஹீரோவும் உடைச்சி உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. அந்த ட்ராகன், நான் சொன்னேன்ல, இதுதான் இந்த உலகத்திலே இருக்க அற்புதமான ட்ரெஸ்ஸரு, இதோட பேர் சோல் லிக்விடு, வேடிக்கையை பார்த்துட்டு இருக்காத, இது எல்லாத்தையும் குடிச்சிரு, அதுவும் ஒரு சொட்டு கூட இல்லாமல்னு அந்த ட்ராகன் சொல்லுது. ஹீரோவும் எடுத்து குடிச்சு பார்க்குறான். அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்போ ஹீரோ வயிற்றில் அந்த பவர் கேதர் ஆகிடுது. ஹீரோவும் சூடாக இருக்குன்னு கத்துறான். என்னோடய பாடி இப்போ வெடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, அமைதியாக உட்காரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதை கேட்டதை ஹீரோ அமைதியாக உட்காந்துடுறான். அப்படியே 8 வருஷத்துக்கு பின்னாடி காட்டுறாங்க. இவன் தான் சூகா மிங்வாங். அப்போ அவன் 2 பேரை கொல்ல போக அவங்களும் என்னை விட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் உங்களை கொண்டுறான். அப்படியே அவன் வெளியே நடந்து வர அங்கே சின்ன வயசு சூகர் குயின் இருக்கான். என்கிட்ட நீ எதையும் கேட்காத குயின், அவளும் சரின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. திரும்பவும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. நான் இப்போ 10th லேயரை ரீச் பண்ணிவிட்டு, அதுவும் சாப்பிட்டு இல்லை. இதை கேட்ட அந்த ட்ராகன், நீ என் தண்ணியை குடிச்சனால தான் 10th லேயரை ரீச் பண்ணேன், அதை விட இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் அங்கே பார்த்தா குகையே இடிஞ்சு விழுந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ சோல் பாம்பெல்லாம் யூஸ் பண்ணிப்பார் அந்த ட்ராகன் சொல்லுது. ஹீரோவும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறான். கடைசியில் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். அங்கே போய் அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே 2 பேரும் போயிடுறாங்க. அந்த போர்ட்டலும் சூகர் குயின் கிட்ட கூப்பிட்டு போயிடுது. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.